எவ்வளோப்பா அந்த மேக்னம் ஐஸ் எவ்வளோ? புரியல. இந்த ஃபர்ஸ்ட் வச்சிருக்கியே அந்த ஐஸ் எவ்வளோ? அது அட்டை மேடம், அது அட்டை மேடம். மேடம் எனக்கு படிக்க தெரியாது. படிச்சிருந்தா நான் ஏமாடா இங்க உட்காந்துருக்க போறேன். நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் படிச்ச மனுஷங்க மாதிரி பேசுங்க மேடம். படிச்சிருந்தா நான் இங்க உட்காந்துருப்பேனா? புடிங்கிருப்ப போட. ஐஸ் தானே கேட்டீங்க? என்னது இது? இல்ல ஐஸ் மேடம். என்ன பண்றப்பா நீனு? நீ கடிச்சிட்டு தரதெல்லாம் நான் தின்றதுக்கு என்ன உன் பொண்டாட்டியா? என்ன உன் பொண்டாட்டியா? என்னோட எச்சி பட்டா இன்னும் டேஸ்டா இருக்குமா? அதுக்காக தான். என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. ஐஸ்கிரீமை கொண்டானா பேப்பர் கிழிச்சிட்டு பேப்பரோட நீ சாப்பிட்டுட்டு எச்ச பண்ணிட்டு கொடுப்ப, அதை வாங்கி சாப்பிடணுமா? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? சரி விடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மேடம் புரிஞ்சிச்சு மேடம். இந்த ஐஸுக்கு நான் காசு செய்ய கூடாது. அதுதான் இவ்வளவு பேர் பேசுறீங்க. நீங்க உங்க பேரனை ஒழுங்கா வளங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க பேரனை பத்தி பேசலாம். கை எதுக்கடா நீட்டி பேசுற? கை இருக்காது பாத்துக்கா. நீங்க உங்க பேரனை ஒழுங்கா வளங்க. பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் படப்படணும். மேடம் ஐஸ் மேடம். என்ன ஐஸ் வச்சிருக்கப்பா? ஐஸ் நிறைய ஐஸ் இருக்கு மேடம். சாக்கோபார், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி இதில் போர்டில் இருக்கு. பார்த்து செலக்ட் பண்ணி. எவ்வளோப்பா அந்த மேக்னம் ஐஸ் எவ்வளோ? புரியல. இந்த ஃபர்ஸ்ட் வச்சிருக்கியே அந்த ஐஸ் எவ்வளோ? அது அட்டை மேடம், அது அட்டை மேடம். என்ன பேசுறப்பா நீனு? நான் என்ன ஐஸ்கிரீம் கேட்டானு நீ ஐஸ்கிரீம் சொல்லாம பெருசா? இல்லை நீங்க அதை கை காட்டி சொன்னீங்களா? ஐஸ் உள்ள இருக்கு. ஐஸ் உள்ள இருக்குன்னா அந்த ரேட் எவ்வளோ சொல்லு. ரேட்டு அது எந்த ஐஸா? கம்மி தான் மேடம். உங்களுக்கு கம்மி தான். கோவப்படாதீங்க மேடம். நானே காலிலேருந்து ஒரு ஐஸ் கூட விற்காம நீங்கள் தான் புது கஸ்டமர். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அது நீ பேசுற விதம்னு ஒன்று இருக்குல்லப்பா. ஆமாம் அது ரைட்டு தான் மேடம். தப்பு. அது பேசுகிற விதம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் வந்து எங்கள் மாமியார் இல்லை, நான் வந்து வாங்க மேடம் வாங்க அத்தை அப்படின்னு நான் பேச முடியாது. இல்ல சொல்றேன் மேடம். What nonsense you are speaking? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஓகே நான் இப்போ நான்சென்ஸ் எல்லாம் பேசல. என்ன ஐஸ் மேடம் கேட்டீங்க? மேல இருக்கு பாரு ஃபர்ஸ்ட். படிக்க தெரியுமா? ஃபர்ஸ்டா அந்த சாக்லேட் ஒளியுது வழுவுது அதுதானே? என்னப்பா நீனு? நீ ஐஸ் விக்கிறவனா மேடம் இல்ல எனக்கு கடையா? படிக்க தெரியாது. படிச்சிருந்தா நான் ஏமாடா இங்க உட்கார்ந்திருக்க போறேன். நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் படிச்ச மனுஷங்க மாதிரி பேசுங்க மேடம். படிச்சிருந்தா நான் இங்க உட்கார்ந்திருப்பேனா? புடிங்கிருப்ப போட. ஏன் மேடம் டென்ஷன் ஆவறீங்க? என்னடா பின்ன ஓவரா டென்ஷன் பண்ற நீ? மேக்னம்னு சொல்றேன் என்னமோ படிக்காதவங்களுக்கு சொல்ற மாதிரி. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? ஓ ஆமா மேடம். என்னப்பா ஆமா மேடம்? இதுல போட்டுருக்கு. தெரியுதுல. பரவாயில்ல மேடம். நீங்களா படிச்சவங்க சொல்றீங்க. சில பேர்லாம் நம்மள திட்டுறாங்க மேடம். நீ பேச்சே சரியில்லப்பா. கொஞ்சம் பேச்செல்லாம் மாத்திக்க. மேடம் அப்படியெல்லாம் வந்து சொல்லாதீங்க. நீங்க வந்து வேற எப்படி சொல்லுவாங்க? சரி விடுங்க. ரைட் விடு. ஏன் மேடம் டென்ஷன் ஆவறீங்க? நான் டென்ஷன் ஆவலப்பா. நீ இந்த சின்ன வயசுக்கு ஐஸ் விக்கிறியா? அதுக்கு ஏத்த மாதிரி ஐஸ் தானே கேட்டீங்க? என்னது இது? இல்ல ஐஸ் மேடம். என்ன பண்றப்பா நீனு? நீ கடிச்சிட்டு தரதெல்லாம் நான் தின்றதுக்கு என்ன உன் பொண்டாட்டியா? என்ன உன் பொண்டாட்டியா? மேடம் இல்ல மேடம் நீங்க கேட்ட ஐஸ் தான் நான் செக் பண்ணேன். அத நீயே தின்னு. அது எதுக்கு எனக்கு குடுக்குற? நீ கடிச்சிட்டு குடுக்கறதெல்லாம் நான் தின்னணுமா? நான் திங்கிறது நீங்க எதுக்கு ஐஸ் வாங்க வந்தீங்க? அதுக்கு எதுக்கு நீ என்கிட்ட ஐஸ் வேணுமா மேடம்னு கேட்ட நீனு? நீ கேட்டதனால தான் சரி பாவம் ஏதோ ஒன்னு வியாபாரம் பண்ணலாம்னு வந்தா ஓவரா நீ கடிச்சிட்டு நீ குடுக்குற. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். ஒருவேளை டேஸ்ட் நல்லா இல்ல என்ன பண்றது? அதுக்கு தான் சொல்றேன். வாட்? என்னோட எச்சி பட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. சாரி மேடம். அப்ப ஐஸ் வேணாமா? வெங்காயம் உங்களுக்குலாம் அங்க கடற்கரை ஓரமா சோழி கிடக்கும்ல, அதை வாயில போட்டு மின்னிடுறீங்க. பாமா அப்படியே. ஏய் என்ன சொன்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐஸ்க்கு வந்தனா ஐஸ மட்டும் வி. எங்க ஸ்டேஷனுக்கா? ரயில்வே ஸ்டேஷனா? ஜோக் முடிஞ்சிருச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் உன்னை ஏத்தி தான் விடணும் மெண்டல் ஹாஸ்பிடல். யாரு நீ? அங்க இருந்து வந்துட்டு நீ ஐஸ் விக்கிறன்ற பேர்ல ஐஸ கொடுத்துட்டு நீ தின்னுட்டு எச்சைய கொடுத்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மேடம் அப்படி பேசாதீங்க மேடம். என்னத்த அப்படி பேசாதீங்க மேடம்?
ஓசில தான் திங்க வந்தீங்க. யார் சொன்னாங்க ஓசில திங்க வந்தோன்னு? நீ என்ன ஓசில குடுக்குறதுக்கு நீ என்ன பெரிய டாடா பிர்லாவா? இவனை என்ன பாக்குறீங்க? 10 பைசா தான் போட்டான். இல்ல மேடம், உங்க பேக் உங்க கெட்டப்லாம் பார்த்தா நீங்க ஓசில திங்க வந்து நினைச்சீங்க. சாரி சாரி மேடம், மேடம் சாரி சாரி சாரி, தப்பு தான் மேடம், தப்பு தான் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். மன்னிச்சிருங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பாங்களா உன்ன? சாரி மேடம், வாங்க 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 சாப்பிடுங்க மேடம், வாங்க சாப்பிடுங்க. ஒண்ணும் தேவையில்லை. சாப்பிடு மேடம், கோச்சிக்காதீங்க மேடம். என்ன மேடம் திருப்பி இன்னொன்னு எச்ச பண்ணிட்டு எடுத்து கொடுப்பேன், நான் தின்னுட்டு மேடம். நீங்க ஓசில திங்க வந்து நினைச்சீங்கன்னா அதனால இப்படி கொடுத்தேன். நீங்க காசு எப்படி நினைப்ப ஓசில திங்க வந்தானே? சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். வாழ்க்கையில வந்து இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளை கழிச்சு ஊருக்கு போயிடுவோம். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. அதாவது என்னத்த நம்ம சாய்க்க போறோம்? வேற ஏதாவது அது வேணுமா, வேற ஏதாவது வேணுமா? அதுதான் வேணும். ஒழுங்கா எடுத்து கொடுத்தா தான் கொடு. இதையும் கடிச்சிட்டு இதையும் எடுத்து கொடுக்காத. மேடம் ஒரு வாட்டி தான் மேடம் பண்ணுவாங்க, சும்மா சும்மா பண்ணிட்டு இருப்பாங்க. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? என்ன உனக்கு தெரியுதான்னு தெரியலையே. சாப்பிடுங்க மேடம். சில பேர் காசே இல்லாம வருவாங்க மேடம், அதுதான் சொல்லுவாங்க. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நீ ஆனா என்கிட்ட வாங்காம போறது இல்ல. போனா போதுன்னு உனக்கு வியாபாரம் பண்ற பாத்துக்க. எவ்வளவு இது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓசில் தான் திங்க வந்தீங்க, ஓசில் தான் திங்க வந்தீங்க. சாரி, காசுல தான் திங்க வந்தீங்க. காசு தானே இப்படி தான் கொடுக்க போறீங்களா? சாப்பிடுங்க. நேத்தா நீ ஓசி ஓசின்ற நீனு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓசி மாதிரி தெரியுதா? ஸ்டூபிட் கை. ஏய் என்ன பண்ற? ஐஸ் மேடம். டீசெண்டா சாப்பிடு. மேடம் நீங்க படிச்சாலா இருந்தா நீங்க டீசெண்டா சாப்பிட்டு பழகுங்க, எங்களுக்கு கத்து கொடுக்காதீங்க. ஒழுங்கா சாப்பிடு. போய் அங்க போய் நின்னு சாப்பிடு. உங்களை மாதிரி டீச்சர் பள்ளிக்கூடத்துல எனக்கு சொல்லி கொடுத்தா நான் அப்படி பேசியிருப்பேனா? ஏய் உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. கை எதுக்குடா மேல மேல ஏத்தி பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரியில்லை மேடம் நீங்க பேசுறது. நீ மட்டும் பண்றதெல்லாம் சரியா இருக்குதா? ஐஸ்கிரீமை கொண்டானா பேப்பருக்கு வச்சுட்டு பேப்பரோட நீ சாப்பிட்டுட்டு எச்ச பண்ணிட்டு கொடுப்ப, அதை வாங்கி சாப்பிடணுமா? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? சரி விடுங்க விடுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மேடம் புரிஞ்சிச்சு மேடம், இந்த ஐஸுக்கு நான் காசு செய்யக்கூடாது, அதுதான் இவ்வளவு பேசி பேசுறீங்க. பத்திர கேக்குற ஐஸ் காசு தர மாட்டாங்கன்னு என்ன பார்த்தா உனக்கு நான் பிச்சைக்கார பொம்பளை மாதிரி தெரியுதா உனக்கு? மூஞ்சி அடிச்சு உடச்சு விடுவேன், ஜாகிரதை. நான் கொஞ்சம் ரகடான ஆள். தெரியுது மேடம், நீங்க கழுத்துல போட்டுருக்க பவுனம் பார்த்தாலே தெரியுது மேடம். பரவாயில்லையா, பெரிய வீட்டு இடமா இருப்பீங்களோ? ஏன் சின்ன வீட்டு இடமா இருந்தா வரமாட்டியோ? ஏன் சின்ன வீட்டு இடமா இருந்தா வரமாட்டியோ? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அப்படி என்னங்க இறைக்கிறதா எனக்கு மட்டும் பேச என்ன பண்றது? பின்ன எனக்கு மட்டும் பேசாம எப்படி பேசுவாங்களா? வச்ச நான் ஜாக்கிரதை. பள்ளி மாதிரி இருந்தா உனக்கு வாய் பத்தியா உனக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன? நீ என்ன ஐஸ் வைக்கிறவனா? யாரு? எங்க தாத்தா தாத்தா கடைக்கு போயிருந்தாரு, நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். தாத்தா பாத்துக்க தாத்தா கடையா, ஏன்னா சில பேர் ஒழுங்கா வர பேராண்டிய. பேராண்டிக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஐஸ் குடுன்னா கீழ்ச்சிப்ட்டு எச்ச பண்ணிட்டு இந்த சாப்பிடுன்றான். நீங்க உங்க பேரனை ஒழுங்கா வளங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க பேரனை பத்தி பேசலாம். கை எதுக்கடா நீட்டி நீட்டி பேசுற? கை இருக்காது பாத்துக்கா. நீங்க உங்க பேரனை ஒழுங்கா வளங்க. இல்ல நீ கையை நீட்ட மாட்டாங்க, காலையும் நீட்ட, இப்ப என்ன தாங்க நான் நீட்டினா நீ நிக்கவே மாட்டடா. சரி விடுங்க. வாய் என்ன இவ்வளோ வாய் இருக்கு? ஒரு வாய் தான் இருக்கு, 7 வாயா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்களா? பேர் வாயை வச்சு அணகொண்டா மாதிரி மூங்குறீங்களா? வச்சு அணகொண்டா மாதிரி மூங்குறீங்களா? அணகொண்டா மாதிரி நான் மூடுறேன். ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. தாத்தா உங்க மூஞ்சிக்காக பாக்குறேன், இல்லன்னா அவனை அவ்வளவுதான் தூக்கி போட்டு மீச்சிருவேன். நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. இன்னுட்டு ஓடுறாதீங்க. யார பத்திரா கேக்குற நீ? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போட்டு ஓட்டிட்டு இருக்காருல்ல, அவரை பத்தி. உங்களை பத்தி தான் கேக்குறேன், நீங்க தான் நிக்கிறீங்க. எனக்கு தர தெரியாதா? தின்ன எனக்கு தர தெரியும். நீ என்ன பெரிய அண்ணாவி? உன் கிடையாது, மூடிட்டு போடா. தாத்தா ஸ்பீக்கர் கேட்குமா? ஏன்னா சில பேர் நைஸா அந்த பழைய ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுவாங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு ஆளுனா ஸ்பீக்கர் வச்சிருக்கோம். என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க நீ? அப்படி சொல்லல மேடம். ஏய் தள்ளிடா, கையிடுறா. சில பேர் ஏமாத்தி ஓட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? பிடிக்க முடியுங்களா? என்ன ஏமாத்திட்டு ஓட்ட போறாங்க? தாத்தா இந்த பேரை அடக்கி வை சொல்லிட்டேன், இருக்க மாட்டான் உன் பேரை. ஏம்மா தாத்தாவே நான் தான் அடக்கி வச்சிருக்கேன். அவர் எத்தனை ஆயாவை பாக்குறாரு தெரியுமா? ரோட்ல போற ஆயாவா? உனக்கு தாத்தாவா இருக்காரு, பின்ன ஆயாவை பார்க்காம பாயாவையா பாப்பாங்க? பீச்ல ஒரு ஆயா விட மாட்டாரு தாத்தா, எல்லாத்தையும் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நீ எதையாவது விடுறியா? அதை விடுறதுக்கு நான் பாக்குறதா ஒண்ணு பிகர் வர மாட்டேங்குது, வேற ஆயாவா தான் வருது உங்களை மாரி. வேற ஆயாவா தான் வருது உங்களை மாரி. ஆயா
வரும். சாரிங்க ஆ, இப்போ நீ போடுங்க ரொம்ப அழகா இருக்கிற நீ முதல்ல சரி விடுங்க மூஞ்சியை காட்டு. சரி விடுங்க விடுங்க நீ முகர காட்டு. காசு போட்டு போங்க ரத்தம் வந்துருச்சா ஏன்னா சில பேர்லாம் சரி போங்க 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 அடுத்த வாட்டிலாம் ஐஸ் நீங்க வந்துடாதீங்க இல்ல இங்க வராதீங்க அங்க போட்டுருமா அங்க வாங்க நீ இருக்கிற இடத்துக்கு எவனுமே வர மாட்டான்டா. போங்க போங்க ஹலோ ஹலோ போங்க சரிங்க சரிங்க மாடு நினைச்சு துரத்தாங்க இங்க நிறைய பேர் இங்க வந்து வாய வச்சிருக்கு அதுதான்